ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபி இசையை காப்பாற்றி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கூடயே தமிழ் போகவும் அடுத்து அவங்க டாக்டர்கிட்ட சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது என்னுடைய இசையை நீங்கள் காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக அவங்க பேசிகிட்டு இருக்கவும், அப்போ அடுத்து தான் இசைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க பயத்தில் தான் இந்த மாதிரிக்கு தூங்கிட்டாங்க, அதனால வேற ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிச்சிருவாங்க அப்படிங்கவும், அப்போ உடனே சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய இசைக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளோதான், என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும், இதை ஜானு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு தமிழும் பார்க்குறாங்க. சிபி நம்ம குடும்பத்து மேலேயும் சரி இசை மேலேயும் சரி எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்கவும், அப்போ அடுத்ததான் சிபி வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அமுதா புட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த அப்பாவே சின்ன பொண்ணு போய் இப்படி காருக்குள்ளே வச்சு நீங்கள் அடைச்சி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லவும், நாமும் அதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அதுதான் உங்களுடைய குட்டி எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜில் நான் தான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் இப்போ நான் ஜானு பாட்டிகிட்ட சொன்னோம்னா என்ன ஆகும்னு தெரியுமா, உங்களை கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டே வெளியே தள்ளிடுவாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரிக்கு ஏதாவது நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறமா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி பயங்கரமாக அமுதா போட்டு திட்டிட்டு போகவும், அடுத்து கணேஷ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, இப்படி எதுக்காக நீ பண்ணுன, அப்படியே நீ அவளுடைய கதையை முடிக்கணும்னா எந்த ஆதாரமும் இல்லாமலாம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கவும், ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரிக்கு ஒன்று இருக்கிறத நான் யோசனை பண்ணவே இல்லை, அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படிங்கவும், காலையில் வெண்பா இப்படி சிபியை வெளியே போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கிறா. ஆனால் வெண்பா கூப்பிட்டு வராதவர் தமிழுக்காக அவர் கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொல்லவும், அதுதான் நம்மளுக்கு தெரியுமே, தமிழை தானே சுற்றி சுற்றி அவன் வந்துக்கிட்டு இருக்கிறான், தமிழை மட்டுமா சுற்றி வந்துட்டு இருக்கிறான், அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்றுனா போகிறோம், என்னம்மா பதட்டமாக அடையிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதுக்கெல்லாம் என்ன முடிவு கட்டுறதுக்குன்னே தெரியல, உங்கள் தங்கச்சி கிட்ட போய் பேசுகிறீங்களா, எப்படியாவது சிபிக்கும் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்படின்னு சொல்லவும், நான் என்ன பேசாமலே இருக்கிறேன், மீனாவுக்கு இதுக்கு முழு சம்மதம் தான், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு ஜானு அத்தைக்கும் சிபிக்கு தான் சம்மதம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் தான் பிடி கொடுக்காம இருக்கிறாங்க. சிபி மட்டும் நம்ம கைக்குள்ளே இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஜானுவை பற்றிலாம் நான் நினச்சிருக்கவே மாட்டேன், அவங்களெல்லாம் நான் தூசி மாதிரிக்கு நான் தட்டிடுவேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இவன் அந்த தமிழையே சுற்றிட்டே கிடக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கணேஷும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரிலாம் நீ முட்டாள்தனமாக எதுவும் யோசனை பண்ணிட்டு இருக்காத, ஏதாவது செய்யணும்னா அதுக்குள்ளே ஆதாரம் இல்லாமல் நீ செய்யணும், இந்த மாதிரிலாம் நீ அவசரப்பட்டு வேறு எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லவும், உடனே அமுதாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இசையை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ உடனே ஜானு இசையை போய் பார்க்குறாங்க. இசை உனக்கு ஒன்றும் இல்லை, அப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஜானு ஒரு வித பயத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே ஜானு சொல்கிறாங்க, அவள் பயத்தில் தான் இந்த மாதிரிக்கு இருக்கிறா, போக போக சரியாயிரும், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு தமிழ்கிட்டையும் தமிழோட அம்மாவாக நடிச்சிட்டு இருக்காங்களா அவங்கக்கிட்டையும் சொல்லிட்டு போகவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. சிபி இசையை பார்க்கறதுக்காக வரவோ, அப்போ இசையை நல்லா இருக்கிறியா, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இசையை உடனே எப்பவும் போல் புஷ்பானே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா தமிழ் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ சிபி தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், தமிழ் உடனே சொல்கிறாங்க, உங்ககிட்ட நம்மள எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது அப்படிங்கும்போது, தமிழ் நான் சொல்கிறது கேளு, எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் அதுக்காக லவ் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு ஒன்று மேலே எந்த இதுவுமே கிடையாது, உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை லவ் பண்ணின மாதிரிக்கு நடிச்சேன்னு தவிர, மற்றபடி நான் உண்மையிலேயே நீ என்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் லவ் பண்ண நாய்க்கு என்னோட டார்ச்சர் தாங்க முடியாமல் நீ இந்த வீட்டை விட்டே கிளம்பிடுவேன்னு சொல்லி தான் நான் நினச்சேனே தவிர, நீ திரும்ப என்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு உண்மையிலேயே உன் மேலே லவ்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுதான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப என்ன பேச்சு வேண்டி கிடக்குது, தயவு செய்து நம்மளே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவாய்ட் பண்ணிட்டு போகவும், இதை மேலே நின்று ஜானு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானு நினைக்கிறாங்க, இவங்க ரெண்டருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ரெண்டோரும் சரிவர இப்போ பேசுறது கிடையாது, என்னதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க முத்தமா வராங்க. என்ன ஜானுமா ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், எல்லா சிபி தமிழை பத்தி தான் அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன அப்படிங்கும்போது, அவங்க ரெண்டு வரையும் நீ கொஞ்ச நாளா கவனிச்சியா, அவங்க ரெண்டு பேரும் சரிவர பேசுறது கிடையாது, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், உடனே முத்தமா சொல்றாங்க, அவங்க சின்ன பசங்க தானே, ஏதாவது சண்டை போட்டுப்பாங்க, அப்புறமா அவங்க பேசிப்பாங்க அப்படிங்கும்போது,
இல்லை முத்தம்மா, இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஜானுமா இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதை நீ விடிஞ்சதுக்கப்புறமா நீ பாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை சிபிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, அது நல்ல காரியம் தானே, அதை பற்றி நீங்கள் எல்லாத்திட்டும் சொல்ல வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, ஆனால் சிபி வந்து தமிழை தான் கல்யாணம் பண்ணிக்கிடணும், அந்த அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே, சிபிக்கு தமிழுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட அவங்க அம்மா கிட்ட போய் ஜாதகத்தை வாங்கிட்டு வர சொன்னீங்க, நானும் வாங்கி கொண்டு கொடுத்தேன். அப்புறமா என்ன நீங்கள் வெளிப்படையாகவே இது பேசிட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, இல்லை அவங்க மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்று முழுசாக தெரியல, அதுவும் சிபி மனசில் என்ன இருக்குன்னு தெரியல, அதே மாதிரிக்கு தமிழோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. அவங்களாவே நம்மக்கிட்ட வந்து சொல்லணும், நானே வந்து வற்புறுத்தக்கூடாது. அவங்களே சொல்கிற நிலமையில நான் கொண்டுட்டு வர போகிறேன், அதுக்காக ஒரு முடிவு செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது விடிஞ்சதுக்கப்புறம் நீ பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா எங்கள் லாயர் தான் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஜானுவை தேடி வரவும், உடனே என்னது லாயர் காலங்காத்தாலே வந்திருக்கிறாரு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மீனா வந்து ஜானுவை போய் கூப்பிடுறாங்க. அத்தை லாயர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, என்ன விஷயத்தை அப்படிங்கும்போது, அது நீயே வந்து பார்க்க போகிற, எல்லாரையும் வர சொல்லு அப்படிங்கவும், என்ன நடக்குது என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பதட்டம் அடைகிறாங்க. அப்போ எல்லாரையும் வர சொல்லவும் தமிழும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ சிபி, தமிழ், அதுக்கப்புறமா கணேஷ், அவங்க ஒய்ஃபு வெண்பான்னு வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. அப்போ உடனே ஜானு வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், என் சொத்துக்கள் எல்லாம் வந்து யாருக்கு போய் சேரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதை பற்றி தான் வந்து லாயர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன், அதை தான் அவர் வந்து எழுதி கொண்டுட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கப்போ, இது கிட்டதுமே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பதட்டம் வருது. அதே நேரத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கவும், அப்போ கணேஷ் வந்து அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்கிறாங்க, என்ன திடீர்னு எதுக்காக அந்த சொத்தை பற்றியில் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன லாயர் அதை படிங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிவி, தமிழ் எல்லாருமே இருக்கவும், அப்போ வந்து அவர் வந்து படிக்கிறாங்க. ஜானு மேடத்தோட சொத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு அப்புறமா அவங்க வாரிசுன்னு அவங்க சொல்கிறது வந்து சிபியை தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மீனா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் சிபிக்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க, சிபி வந்து கல்யாணம் பண்ணிக்கிடணும், அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவங்களுக்கு வந்து இந்த சொத்து போய் சேரும், அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடலாம், அப்புறம் இந்த சொத்து எல்லாமே வந்து ஆசிரமத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயிர் எழுதியிருக்கவும், இதை கெட்டதுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க மீனா எல்லாருமே. என்னத்தை இந்த மாதிரிக்கு நீங்கள் ஒரு உயிர் எழுதி வச்சிருக்கிறீங்க, சிபியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா சொல்லிட்டு இருக்கிறான், அதுக்காக நீங்கள் இப்படி அவசரப்பட்டு நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ, எங்கள் பாரு மீனா, நான் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு வந்து தெரியும்ல அப்படிங்கும்போது, ஆமாத்த தெரியும், ஆனால் அதுக்காக சிபி வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவில் அவன் இருக்கானா இல்லைன்னு தெரியல அப்படிங்கும்போது, அவன் முடிவு எடுத்து ஆகணும், அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான், அதுவும் இத்தனை நாளைக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் சொத்துக்கள் எல்லாமே அவனுக்கு போய் சேரும், அப்படி மட்டும் அவன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா இந்த சொத்து எல்லாமே வந்து ஆசிரமத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லவோ, இது கிட்டதுமே மீனாலேருந்து கணேஷ் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து சிபிகிட்ட வந்து அவங்க மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சிபி, அத்தை தான் இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்கிறாங்களா, நீ கல்யாணம் பண்ணிக்கிடுதுன்னு சொல்லிட்டு நீ சம்மதம் சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ சிபி வந்து பார்த்தோம்னா தமிழை பார்த்துட்டு இருக்கவும், அப்போ இதை வந்து ஜானு வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க, தமிழையும் சிபியும் நோட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மீனா வந்து சொல்கிறாங்க, என் பையன் சீக்கிரத்திலே நீங்கள் சொன்ன டேட்டில் கூட அவன் கல்யாணம் பண்ணிக்கிடுவான் அப்படின்னு சொல்லவும், அதுவும் அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணாதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே மீனாவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல, எதையோ அவங்க மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு தெரிய வருது. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஜானு வந்து முத்தம்மக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியும் சிபி வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பா அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது, உனக்கு புரிய வேண்டிய நேரத்தில் எல்லாம் புரியும் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கணேஷ் தான் காட்டுறாங்க. கணேஷ் வந்து வெண்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு, இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் நீ வந்து அதிபதியாக ஆகணும்னா எப்படியாவது சிபியை நீ உன் கைகளை போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து சிபி வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ஜானு போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்க